சர்ச்சைக்குரிய தீர்ப்புகளை வழங்கி வரும் உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம். 120க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் கையெழுத்திட்ட தீர்மானத்தை சபாநாயகரிடம் வழங்கிய இந்தியா கூட்டணி கட்சிகள். நீதிபதிகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுதான் செயல்பட வேண்டும். திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து மூத்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் கருத்து. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது வழக்கத்தில் இல்லை என்றும் திட்டவட்டம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி GR சுவாமிநாதன் பதவி விலக கோரி வலுக்கும் போராட்டம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்பு வழக்கறிஞர்கள் கண்டன முழக்கம். 2014ஆம் ஆண்டு இரு நீதிபதிகள் அமர்வு வழங்கிய தீர்ப்பையே தொடர வேண்டும் என வலியுறுத்தல். நல்லிணக்க தீர்ப்பினை இரு நீதிபதிகள் தீர்ப்பினை அமல்படுத்து 17,000 கோடி ரூபாய் வங்கி மோசடி விவகாரத்தில் அனில் அம்பானிக்கு மேலும் மேலும் சிக்கல். அனில் அம்பானியின் மகன் ஜெய் அன்மோல் மீது CBI வழக்கு பதிவு. பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினால் கடும் பதிலடி கொடுப்போம். இந்தியாவிற்கு முப்படை தலைமை தளபதி அசீம் முனீர் எச்சரிக்கை. விமான போக்குவரத்து பிரச்சினை குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் முழக்கம். சபாநாயகர் அனுமதி மறுத்ததால் மக்களவையில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. மேற்கு வங்க அரசியல் கட்சிகள் தாக்கல் செய்த SIR தொடர்பான வழக்கு. தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். கேரளாவில் SIR பணிகளை மேலும் 2 நாட்களுக்கு நீட்டிப்பது குறித்து தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க உத்தரவு. புதுச்சேரியில் விஜய் கூட்டத்திற்கு தாவேக நிர்வாகி துப்பாக்கியுடன் வந்ததால் பரபரப்பு. விதிமுறைகளை மீறிய தாவேக நிர்வாகிகளை கடுமையாக எச்சரித்த போலீசார். தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்பட்ட ஆவணத்தில் தனது கையெழுத்தை போலியாக போட்டு உள்ளதாக அன்புமணி மீது ராமதாஸ் புகார். தனது பெயரையோ புகைப்படத்தையோ அன்புமணி தரப்பு பயன்படுத்தக்கூடாது என்றும் பேட்டி. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. நாகப்பட்டினம், காரைக்கால் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். பெங்களூருவில் இண்டிகோ விமானத்திற்குள் புகுந்த புறாவால் பரபரப்பு. புறாவை விரட்டி பிடித்த ஊழியர்கள், பயணிகள். அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய அரிசிக்கு கூடுதல் வரி விதிக்க திட்டம். ரஷ்ய அதிபர் புட்டினின் இந்திய வருகைக்கு ட்ரம்ப் பதிலடி நடவடிக்கை. T20 கிரிக்கெட் தொடரை வெற்றியுடன் தொடங்குமா இந்திய அணி? முதலாவது போட்டியில் தென்னாப்பிரிக்காவுடன் கட்டாக்கில் இன்று பல பரீட்சை. பாட்னா மருத்துவமனையில் உயிரிழந்த பெண்ணின் உடலை கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் கிடைக்காத அவலம். ஸ்ட்ரெச்சரிலேயே பல கிலோமீட்டர் தூரம் தாயின் உடலை இழுத்துச் சென்ற மகள்.